துர்மரணம் அகால மரணம் எந்த குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னா, பூசம் விசாகம் சதயம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் 100% துர்மரணம் இருக்கும். அதுக்கப்புறம் உத்திராடம் ஹஸ்தம், சரிங்களா, மிருக சீரிஷம், இந்த 3 நட்சத்திரத்திலும் துர்மரணம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சனி ராகு, சனி கேது, சூரியன் ராகு, சூரியன் கேது, 9ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் ராகு கேது, இந்த மாதிரி இருந்தா அந்த குடும்பத்தில் 100% அகால மரணம் இருக்குன்னு அடிச்சு சொல்லிடலாம். சரிங்களா? அதே போல கோவிலுக்கு செல்வதால் என்ன பலன்கள் உண்டு? ரொம்ப நல்ல கேள்வி. இன்னைக்கு பாதி பேர் எதுக்கு கோவிலுக்கு போறோம்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த கோவிலுக்கு போனா இவ்வளவு ரூபாய் கிடைக்கும், அந்த கோவிலுக்கு போனா அவ்வளவு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. எந்த கோவிலுக்கு, எந்த மகானுக்கு இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் எந்த கோவிலும் ரூபாலாம் கரன்சி எல்லாம் கொடுக்காத கடவுள்.